அப்பா ஒரு கதை சொல்லுப்பா. உன்னால நம்ப முடியாத கதை சொல்லட்டா? நம்ப முடியாத கதையா? அது என்ன கதை? நம்ப முடியாத கதை தான், ஆனா நடந்த கதை. சொல்லுப்பா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அவன் ஏற்கனவே மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராஜா இறந்த பிறகு அந்த பதவிக்கு வந்தான். அந்த பதவிக்கு பயங்கர போட்டி இருந்துச்சு. பதவிக்கு வந்த ராஜா போட்டியில 6வது இடத்துல இருந்தான். அப்ப மக்களின் மனம் கவர்ந்த ஒருவர் சப்போர்ட் செய்து அவனை ராஜாவா கொண்டு வந்தார். அந்த ராஜா பதவிக்கு வந்த பிறகு இனிமே நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு தப்பான செயல்கள்ல ஈடுபட்டான். அப்ப மக்களுக்காக மக்கள் கொடுத்த வரி பணத்துல வாங்கின சர்க்கரைய கூட திருடிட்டான். அப்போ அரசவையில அதை பத்தி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மக்களுக்கு வாங்கின சர்க்கரையை இரும்பு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னான். உடனே கேள்வி கேட்ட அவர் திரும்பவும், அப்ப சர்க்கரை வச்சிருந்த சாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார். சரியான கேள்விப்பா. இப்ப அந்த ராஜா திருடினதை ஒத்துக்கிட்டானா? அவனுக்கு உண்மை பேசி பழக்கம் கிடையாது. அவன் எப்படி ஒத்துக்குவான்? அவன் சொன்னா, அந்த சர்க்கரையை இரும்பு சாப்பிட்ட மாதிரி சர்க்கரை வச்சிருந்த சாக்க கரையான் சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னான். என்னப்பா இது? இப்படிப்பட்ட ஆளை கொண்டு வந்த அந்த மக்களின் மனம் கவர்ந்த அவர் என்ன செய்தார்? அவர் இவனை கொண்டு வந்தது தப்புன்னு உணர்ந்து அவரை ராஜா பதவியிலிருந்து மக்களின் ஆதரவுடன் இறக்கி அவரே ராஜாவாகி மக்களுக்கு பிடிச்ச சிறந்த ராஜாவா மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த திருட்டு ராஜா வனவாசத்துல தான் இருந்தான். அப்பா, நடந்த கதைன்னு சொல்றீங்க. அந்த திருட்டு ராஜா பேரும் நல்ல ராஜா பேரும் சொல்லுப்பா. எங்க நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. அது நம்ம தமிழ்நாட்டுல தான் நடந்துச்சு. அந்த திருட்டு ராஜா பேரு கருணாநிதி, நல்ல ராஜா பேரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்புறம் என்னாச்சு? மிச்ச கதை நாளைக்கு சொல்றேன். அந்த திருட்டு ராஜாவின் திருட்டு குடும்பம் பத்தி நாளைக்கு சொல்றேன். ஓகேவா?